ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஎம் டைரிஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டிஷ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. அதனால் வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, அதே அளவு மல்லி இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய அளவு ஸ்பூனில் கெட்டியான தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாங்க. இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 3 பிரிஞ்சி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, 3 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம். 3 பெரிய வெங்காயம் நல்லா நீட்டமாக நறுக்கிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதும் ஒரு பெரிய தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். ஒரு டைம் நல்லா கலந்துட்டு மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லாம் நல்லா 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 3 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா கீறிட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு டைம் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம்.